ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம 20,000 மெகாவாட்ஸ் இருக்கிற யூக்ரீனோட பவர் பேங்க் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா யூக்ரீனோட 20,000 மெகாவாட்ஸ் இருக்கிற பவர் பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் பவர் பேங்க். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, ஏன்னா இது வந்து 20,000 மெகாஹெர்ட்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் திக்கராக இருக்குது. இது 10,000 போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிம்மராக வருது. இது வந்து 20,000. ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 2 டைப் சியும் ஒரு டைப் ஏவும். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3 இருக்குது. இது அவுட்புட் 1 பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். அவுட்புட் 2 பார்த்தீங்கன்னா 30 வாட்ஸு. அவுட்புட் 3 வந்து 2.25 வாட்ஸு. இது வந்து இப்போ சைமல்டேனியஸாக வந்து ஒரு 3 டிவைஸ் வந்து சார்ஜ் பண்ண முடியும். இதோட ப்ளஸ் அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம லேப்டாப்பும் சார்ஜ் பண்ணலாம் பேரலாக. இப்போ மேக்புக், டெல், லினோவா, ஸோ இது என்ன லேப்டாப் வேணாலும் இதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பவர் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் வந்து எவ்வளோ ரிமைனிங் சார்ஜஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்கும். ஸோ டிஜிட்டல் டிஸ்பிளேவே உங்களுக்கு இதில் வந்துடும். இப்போ 45% வந்து இந்த பேட்ரி இருக்குது. ஸோ நம்ம இதை சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 100% மாறிக்கும். நீங்கள் யூசேஜை பேஸ் பண்ணி இதோட உங்களுக்கு எவ்வளோ பேட்ரி கெப்பாசிட்டி கம்மியாகிட்டு இருக்கோ அது வந்து உங்களுக்கு இங்கே டிஜிட்டலில் காமிக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா அவுட்புட் 1 மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஒரு லேப்டாப் நீங்கள் மேக்புக் ப்ரோவே நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும் 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இல்லை நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் 3மே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி வந்து அதே ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து 65 வாட்ஸும், செகண்ட் 30, அப்புறம் தேர்டு வந்து 22.5. ஸோ இப்படி அது ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் டிவைஸ் யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி அது வந்து மாறிடும். ஸோ பட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நார்மலான சார்ஜரில் போட்டால் சார்ஜ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது வந்து 65 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக வித்தின் ஹவர் வந்து சார்ஜ் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்புட் 1 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஒரு லேப்டாப்புக்கு மேக்புக் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும், ஃபுல்லாக சார்ஜ் ஆகிரும். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு iPhone 15 or 16 ப்ரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இதே சாம்சங் அல்ட்ராவெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 3 டைம்ஸ் சார்ஜ் பண்ண முடியும். இல்லை மேக்புக் ஏர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 75% வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜிங் பண்ணிங்கன்னா அதில் சார்ஜ் பண்ண முடியும். 75% வந்து லேப்டாப்பை சார்ஜ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த கடைசி டிஜிட் மட்டும் மெல்ல மாறிட்டே இருக்கும். 45% இருந்து ஓப்பன் பண்ணும்போது இப்போ வித்தின் 2 மினிட்ஸில் இப்போ பாருங்க மறுபடியும் 51 ஆகிருக்கு. 2 to 3 மினிட்ஸில் சீக்கிரம் சார்ஜ் ஆகிடுச்சு. 51 வந்துருச்சு. ஐ திங்க் மேபி இந்த ½ அன் ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இப்போ ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஏன்னா வந்து நமக்கு பேட்ரி கெப்பாசிட்டி இன்னும் எவ்வளோ இருக்குது, நம்ம இதை சார்ஜ் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது வந்து நம்ம ஃப்ளைட் அப்ரூவ்ட். ஸோ நீங்கள் ட்ராவலிங் பண்ணும்போது நீங்கள் இது தைரியமாக கேரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ராவலிங்க்கெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 2 மொபைல் 3 மொபைல் வச்சுருக்கீங்கன்னா சைமல்டேனியஸாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த வேல நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறனாலும் நம்ம அதை சார்ஜ் பண்ணிவிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ சார்ஜிங் டைப் சி டு டைப் சி ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதை இது வந்து கேரி பண்ணுறதுக்கு உண்டான பவுச் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் போட்டுட்டு இப்படி கேரி பண்ணிக்கலாம். பாக்ஸோடு கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்படி நம்ம கேரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.